அவங்களோட இன்பர் ஆக்சுவலி ஆண்ட கட்சி பெண்ட கட்சின்னு சொல்லி இப்ப இருக்க ஆட்சியில் இருக்க கட்சி டெய்லியுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு வாரமா கண்டினியூஸா பாலியல் சிங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்காங்க. உடனே அமைச்சர் வந்துருவாங்க. இந்த ஆட்சியில மட்டும் தான் நடக்குதா? நான் என்ன சொல்றேன், வேற ஆட்சி நடந்தாலும் ஒண்ணு நடந்தா அந்த நடந்த குற்றத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, திருப்பி நடக்காம நீங்க என்ன பாதுகாத்தீங்க? வேற கட்சியில் நடக்கவே ஆட்சியில் நடக்கவே சொல்ல, ஒரு இடத்துல நடந்தாலும் அந்த நடந்ததுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அந்த நடவடிக்கையை பார்த்து மிச்சம் எப்படி அந்த குற்றத்தை பண்ணாம இருக்கான்னு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? உடனே வந்து புதுசு உண்மை கொள்கை கோட்பாடு உண்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப ரீசெண்டா போன எலெக்ஷன்ல டெல்லியில ஆம் ஆத்மி நின்றுச்சு. இதே மாதிரிதான் போய் நீங்களே பார்த்தாங்க. கேண்டிடேட்டே இல்ல அப்படின்னாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கு கேண்டிடேட் பிச்சை எடுத்துருக்காங்க. இவங்க எத்தனை தொகுதியை ஜெயிக்க மாட்டாங்க, அப்படியே ஜெயிச்சாலும் யார் சேம் கேண்டிடேட்னு சொல்லலாம் அப்படின்னாங்க. புதுசு பல்வேறு சொன்னாங்க. அவங்க ஆட்சியில் உட்கார்ந்தாங்க. அவர் அந்த ஆம் ஆத்மி கட்சியோட சிஎம்ஆ இருந்த கெஜ்ரிவால் கை காமிச்ச மினிஸ்டர் இன்னைக்கு நேற்று ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் எம்எல்ஏ எம்பி துணை சிஎம் சிஎம் ஆகட்டும் அந்தந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல போய் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல மட்டும்தான் மருத்துவ ரீதியா போகணும் அப்படின்னு சொன்னார்னா, அப்ப ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த எம்எல்ஏ போய் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அந்தந்த தொகுதியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. இதை சட்டமாக்கன்னு சொல்லியிருக்காரு. சட்டமாக்க சொல்ல ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரோ புது வேலை எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத சொன்ன ஆளுங்க தான் பழந்தின்னு கொட்டப்பட்டவங்க. யாரு பண முதலைகள் அவங்க சொன்னாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்குலாம். பாலிடிக்ஸ் பத்தி ஒரு மண்ணுமே தெரியாது சொன்னவர். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஹைகோர்ட் நீதிபதி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு பிளஸ் டூ படிச்ச பசங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கொடுக்கணும் எம்பிபிஎஸ். அது சட்டமா கொண்டு வந்தா ஒவ்வொரு இந்த மந்திரி சொன்னதையும் இந்த ஹைகோர்ட் நீதிபதி சொன்னதையும் சட்டமாக்குனீங்கன்னா பல பாத்துக்கோங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அவன் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா அவனுக்கு நாளைக்கு உடம்பு என்னமோ ஆயிடுச்சுன்னா அவன் போய் படுக்க வேண்டிய இடம் அதாவது படுக்க கூடிய இடம் வந்து அந்த ஊரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவன் என்ன நினைச்சுக்கான், அப்ப நாளைக்கு போய் படுக்கணும், நம்மளுக்கு செக்அப் எடுக்கணும், அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு தரத்தை உயர்த்துவான். நல்லா இருக்கும். எப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் விட்டீங்களோ அதுதான் கவர்மெண்டா சட்டமா போடுங்கன்றாங்க. புதுவாள் பழந்து கொட்டப்படவில்ல பணம் முதலைகள்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொன்னா ஒரு ஆள் தான் இது மந்திரி கெஜ்ரிவால் அவருக்கு கை காமிச்ச மந்திரி. என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க. எம்எல்ஏ எம்பி துணை முதல்வர் எக்காரத்தை கொண்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இருக்கணும், இதை சட்டமா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது யார் சொல்லியிருக்கன்னா புதுசு பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியாது சொன்னவங்க தான் இவங்க. அப்படி சொல்றவங்க தான் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் என்னைக்கு தெரியும், 80 to 90 தொகுதிக்கு மேல ஜெயிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாவேகா. அதே மாதிரி இவங்க யார் இவங்களோட வந்து கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அதே மாதிரி இவர்தான் கிங் மேக்கரா இருக்க முடியும். ஒண்ணு சிஎம் போஸ்ட விட்டு கொடுக்கணுங்கிற இவருக்கு. அதே மாதிரி இவர் யார் சொல்றாரோ அந்த கட்சி கூட தான் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். போதும், சாப்பிட்ட முடிஞ்சு ஆண்ட கட்சி பெண்ணை வச்சுக்கலாம். சரிங்களா? யாருக்கு ஒண்ணுமே தெரியாது சொன்னவர்தான் இன்னைக்கு அந்த ரூல் சொல்லியிருக்காரு மந்திரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவிட்டானுங்களா திமுக காரணங்களே டெய்லி இருந்துச்சா காலையில இந்த ஊர்ல பாலியல் கொடுமை, இந்த ஊர்ல பாலியல் வன்கொடுமை செய்து கொலை தூக்கி வீசப்பட்டாங்க. குவாரியில போனோம் டெய்லியா ஒரு வாரமா கண்டினியூஸா கேட்டா அமைச்சர் எங்க ஆட்சியில மட்டும் தான் நடக்குதா, இந்த உங்க ஆட்சியில் நடந்துச்சு நீங்க என்ன நடவடிக்கை கேட்கறாங்க, அதை விட்டுறீங்க. இந்த ஆட்சியை மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஆண்ட வச்சு பெண்ணை வச்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன நடவடிக்கை கேட்கறாங்களா, வெக்க நடவடிக்கா என்ன போதுங்க சாப்பிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லயும் பெண்மணிகள் இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, பெண்மணிகள் வெளில போறதுக்கு பயமா இருக்கு. அதனால இந்த ஆண்ட கட்சி பெண்ணை கட்சி சாப்பிட்ட முடிச்சிருங்க. புதுசா வந்து உங்களுக்கு யோசனை பண்ணி நீங்களா ஓட்டு போடுங்க. காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாது. சரிங்களா? இந்த சேனலை பாருங்க.